ஹீலிங் அனாயிட்டிங். அதாவது நம்ம மேலே ஒன்று அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தன் கை கொடுத்தோம்னா அவன் சோமாயிடுவான், ஒருத்தன் மேலே கையை போட்டால் அவன் சோமாயிடுவான். திஸ் இஸ் க்ளோரியஸ் ஆண்டவரே, இதுதான் இருக்கிறதுலே டாப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இருக்கிறதுலே டாப்பு ஃபெய்த் ஹீலிங். ஃபெய்த்துட்டு வந்து ஆமென். ஆப்ரேட் ஆகாது. அதாவது ஆப்ரேட் ஆனால் தனியாக தான் கொடுக்கப்படும் போது இந்த வரத்தை வச்சு அந்த வரத்தை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு வரத்தை வாங்கினவனுக்கு 9ஐயுமே ஆப்ரேட் பண்ண முடியும். அது என்னன்னா விசுவாச வரம். இருக்கிறதுல பியூட்டிஃபுல் ஹீலிங். வாவ். ஏன்னா மற்ற எல்லா ஹீலிங்கும் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? உங்களுக்கு வியாதியை தான் சுகப்படுத்தும். ஆனால் இந்த ஒரு டைப் ஆஃப் ஹீலிங் மட்டும் உங்களை ஒரு புஷ்டியுள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷனாவே மாற்றிட்டு இருக்கும். ஒருத்தர் ஊழியக்காரன்ட்ட வந்து அவருடைய கிஃப்டில் சுகமாகியே வளர்றான் பார்த்தீங்களா, அவனுடைய 5 வருஷத்தில் அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஸ்டாண்டர்டை விட இந்த ஃபெய்த்தில் வேர்ட் ஆஃப் காடை கேட்டு கேட்டு ஃபெய்த்தில் ஹீல் ஆகி வரான் பாருங்க, அவன் செம ஸ்ட்ராங்காக இருப்பான் சார். அவன் பேதுரு நிழல தொட்டவன்லாம் சுகமாகறான். திஸ் இஸ் வாட் த அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அனாயிட்டிங் ஆஃப் ஹீலிங், ஹீலிங் அனாயிட்டிங். இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெல்மில் ஆப்ரேட் ஆகுது. அடுத்து 4வது, அதாவது ஹீலிங் பை த க்ளோரி டிசெண்டிங். அதாவது glorious healing or healing by glory அப்படி போடுவோம். அதாவது எப்படின்னா, இப்போ மேசிவா நம்ம வொர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு மகிமை அப்படியே இறங்கும். அப்போ அவர் வொர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவருக்கு கிஃப்ட் கிடையாது, ஹீலிங் கிஃப்ட் கிடையாது. அவருக்கு வேற எது ஹீலிங் அனாயிட்டிங் கிடையாது. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் அப்படியே இறங்குவார் பாருங்க. இறங்கின உடனே மேசிவா சட 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 சரவெடி மாதிரி அங்கங்கே அப்படியே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஒர்ஷிப் பண்ணுறப்ப கான்சியஸாக ஒர்ஷிப் பண்ணும், தேவனுடைய இணைஞ்சு ஒர்ஷிப் பண்ணி. ஏன்னா அப்போ சுகமளிக்க பைபிள் சொல்லுது, அப்பொழுது சுகமளிக்கக்கூடிய தேவனுடைய மகிமை அங்கே இறங்கியது. அப்படியே இறங்கி நிற்கும், அப்படியே இறங்கி நிற்கும். ஷக்கராமலாபதிரே மேனே அந்து நாமானதி அங்கு அது இறங்கி நிற்கும் போது அதான் மேசிவ் ஹீலிங்ஸ். அந்த ஜோம் பண்ணும்போது அந்த க்ளோரி அப்படியே இறங்கும். இறங்கும் போது சட்டு 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 அதுவாக உள்ளே போய் தட்டிட்டு போயிடும். இல்லையா சொல்லுங்க? ஆமாம், ரைடு மாதிரி. அது என்ன ரைடு? இன்கம் டேக்ஸ் ரைடு மாதிரி. அப்படியே திடீர்னு உள்ளே இறங்கும், சட்டு சட்டு சட்டுன்னு அடிச்சுட்டு போயிடும். சூப்பராக இருக்குல்ல? இவ்வளவும் நம்மளை சுற்றி நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. உன் கண்ணு திறந்தாதான் இன்றைக்கு மாலை நேரத்துக்கு நீ வாங்க போகிற இயேசு நாமத்தினால. ஆமென். அதனால தான் எங்கே போய் உட்காந்தாலும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா இப்போ என்ன ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு நீ கண்டுபிடிச்சிருவீங்க. மற்றவன் எப்படா கத்துவார், எப்படா மைக்கில் கத்துவார், அப்போ தான் ஹீலிங் நடக்கணும் உட்காந்துக்கிட்டு இருப்பான். நீ மட்டும் எந்த ஸ்டைலில் முன்னாடி ஒருத்தர் முணங்கிட்டு கசப்சன்னு பேசியிருப்பான், ஆனாலும் உனக்குள்ள அந்த ஹீலிங் அனாயிட்டிங் இறங்குறது நீ. ஏன்னா தேவன் இத்தனை ஸ்டைலில் டீல் பண்ணுறான்றது என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டியோ அப்போ ஒவ்வொரு நிமிஷம் உனக்கு அற்புதத்தின் நிமிஷமாய் மாறுகிறது. தேவனை அறிவதை விட மேன்மையானது எதுவுமே கிடையாதுயா. ஸோ திஸ் இஸ் ஹீலிங் பை க்ளோரி. அடுத்து ப்ரொஃபட்டிக் ஹீலிங். எப்படி? ப்ரொஃபட்டிக் ஹீலிங். இங்கே பாருங்க, ப்ரொஃபட்டிக் ஹீலிங் நிறையா தீர்க்கதரிசிகள் ஹீலிங்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. இது உங்கள் கையில் இருக்கிற கட்டி இப்பொழுது சுகமாகி கொண்டிருக்கிறது, உங்களுடைய கழுத்தில் இருக்கிற கட்டி இப்பொழுது சுகமாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த நரம்புக்கு கீழே 3 மாதமாக வியாதியோடு கூட இருந்தீர்கள், வலியோடு இருந்தீர்கள், இப்பொழுது சுகமாகிறது என்று. இவர் பாருங்க, சுகமாகட்டும்னு சொல்ல மாட்டார். இந்த நரம்புல இந்த வியாதி 3 மாசமா இருந்துச்சு, இப்போ சுகமாகுதுன்னு லைட்டாக என்ன செய்யறாரு, அந்த ஹிஸ்ட்ரி பேசுறாரு, வியாதியோட ஹிஸ்ட்ரியை பேசுறாரு. இது உங்க தாத்தாக்கு இருந்துச்சு, அப்பாக்கு இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு சுகமாகுது. மற்றவன்லாம் இந்த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்ல இருக்கிறவன் இந்த விளக்கம்லாம் சொல்ல மாட்டான்.
அவன் இந்த வியாதி எப்போ வந்துச்சு எது வந்துச்சு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், கையை வச்சா, ராஜா கையை வச்சா, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்லுவார், இந்த வியாதியை வந்து டாக்டர்கள் ஏற்கனவே உனக்கு ஒன்று சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் வந்து இதை முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீ மிகுந்த கவலையோடு உட்காந்துருக்கிற, இது உன் தாத்தாக்கு இதே மாதிரி நடந்திருக்கு, உனக்கு இப்போ வந்திருக்கு, இந்த இரவு வேளையிலே கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். தட் இஸ் ப்ராப்பர்ட்டிக் ஹீலிங். தட் இஸ் அதை மேஜராக ஆப்ரேட் பண்ணது பிரென்ஹாம். அப்படியே ஹிஸ்டரியை பேசி சுகமாக. இவங்களுக்கு ஃபெய்த் என்னன்னா, ஃபெய்த்து கிடையாது, பேசிக்காக அவனுக்கு விசுவாசம் இருக்காது. விசுவாசம்னா என்னென்னா, விசுவாசத்தில் ஆப்ரேட் ஆக மாட்டாங்க, கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்லேயும் ஆப்ரேட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஹீலிங் கிஃப்ட்டும் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு கிஃப்ட் இருக்குது, என்ன? ப்ராஃபஸி கிஃப்ட். நம்ம சொன்னால் நடக்கும்டா, நாளைக்கு 4 கோழி செத்து போன்னு சொன்னால் எப்படி செத்து போயிருமோ, அதில் பார்த்து பார்த்து பழகினவன் அவனுக்கு இந்த கோழி செத்து போகிறதும் உன் வியாதி செத்து போகிறதும் அவனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்த்து 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 பழகினால அவர் சொல்ல, கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு இருக்கிற கேன்சர் சுகமாயிரும். இப்போ அவர் எதை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு? ஹீலிங் கிஃப்டை நம்பலை, தன்னுடைய ப்ராஃபஸி கிஃப்டை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ப்ராஃபட்டிக்காக மூவ் பண்ணி, அதாவது எலியா, எலிசா, இவங்க பண்ண ஹீலிங் எல்லாம் ஹீலிங் கிஃப்ட் கிடையாது, ப்ராஃபட்டிக் மூவிங். ஏசாயா எசேக்கியேலை பார்த்து அத்திம பழத்தின் அடையை எடுத்து அவனுக்கு பற்று போடு, அவனுக்கு அந்த வியாதி சுகமாயிரும். ப்ராஃபஸி. அவன் சொன்ன உடனே கேன்சர் இருந்திருக்கு எசேக்கியாவுக்கு, எசேக்கியா ராஜாவுக்கு, அந்த கேன்சர் சுகமாக இருக்கு. ப்ராஃபஸியில் மூவ் ஆகுது. ஸோ ப்ராஃபட்ஸ் வந்து ப்ராஃபஸியில் மூவ் ஆகும். அவங்களுக்கு விஷனில் பார்ப்பாங்க, இல்லை ட்ரீமில் பார்ப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வர்ற வாய்ஸ் ஆஃப் காட் இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக வரும், இது இப்போ நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சொல்லிடுவீங்க, அதே மாதிரி நடக்கும். டைம் சொல்லி அடிப்பார் தேவன். 6:33 இந்த கட்டி இருக்காதான்னு வரும். இவர்கிட்ட கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்லாம் இருக்காது. அந்த ப்ராஃபஸியை சொல்லிடுவார், அதே மாதிரி மறைஞ்சிருவார். ட்ரீமில் காட்டுவார் சில நேரம், விஷனில் காட்டுவார் சில நேரம், சில நேரம் ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன். இப்படி கையை வச்சுட்டு ஒரு தடவு தடவு அப்படின்னுவார், இல்லை வந்து இப்படி செய்யணுவார். அப்படி செய்யும்போது அது அங்கே இருக்காது. இந்த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் காரங்களுக்கு இந்த மெத்தட்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் வந்து நேராக சோமாயிட்டு போயிடான். இந்த ப்ராஃபட்டிக் கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க இதையும் சொல்லுவாங்க. இதை தாண்டி வந்து உங்கள் ஊரில் எத்தனை பேர் வந்து இந்த வியாதியில் அப்படி சொல்லுவாங்க, உங்கள் கோழியில் எத்தனை கோழி பண்ண இருக்குது, இந்த இதை எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது ஹீலிங்கும் சொல்லுவாங்க. தே ஆர் மூவிங் இன் ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங். இங்கேயும் ஹீலிங் நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. இப்படி எனக்கு தெரிஞ்சு இது நானா உட்காந்து இப்போ எழுதுனது எல்லாத்துக்குமே. இப்போ பாருங்க, ப்ராஃபட்டிக் ஹீலிங்கில் ஏசாயா வரான். ஈவன் இவர் கூட இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்துலேயுமே ஆப்ரேட் ஆகிருக்கிறார், 5லேயுமே ஆப்ரேட் ஆகிருக்கிறார். ஒருத்தர் போய் சீலோவாம்ன்ற குளத்தில் போய் கண்ணை கழுவிடான்னு, கழுவுனா கண்ணு சுகமாயிருண்டான்னு, ஒன்று போய் கண்ணை கழுவுறான், சுகமாயிட்டான். போகிற வழியில் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போகிறேன். சீலவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். உங்களுக்காக அனுப்பப்பட்டவன் யார்? நம்ம எல்லாருக்காகவும் வாழ்க்கையில் நலனுக்காக தேவன் யாரையாச்சும் ஒருத்தன் அனுப்புவார். அவன் தான் உங்களுக்குன்னு அனுப்பப்பட்டவன். அவனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. உங்கள் திமிர்னாலேயோ உங்களுடைய வந்து பெருமையினாலேயோ கசப்பினாலேயோ அவனை மிஸ் பண்ணிட்டா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக குருடாக தான் இருக்க போறீங்க. அப்போ தேவன் அனுப்பப்பட்டவன். சீலவாமுக்கு போனால் கண்ணு திறக்கும். அப்போ அனுப்பப்பட்டவன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எங்கே போனால் உன் கண்ணு திறக்குதோ அவன் தான் சீலவோம், அவன் தான் உனக்காக அனுப்பப்பட்ட மனிதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் அவுட் மை சீலவாம். எது எது என்னுடைய சீலவாம்? எங்கே உட்கார்ந்தா என் கண்ணு திறக்குதோ அதுதான் நான் ஏன் சீலவாம். அதுதான் அவன் தான் எனக்கு அனுப்பப்பட்டவன். ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏசு ஒரு ப்ராஃபட்டிக் ஆக்ஷன் சொன்னார். அவன் போய் கழுவுனா சோமாயிட்டான். ஏசாயா ஒன்று சொன்னான், சோமாறான். மோசே நாளை காலை இதை செய்யுங்க பார்வன்ட்ட சொல்கிறான், நாளைக்கு வண்டு வருது நின்றுன்றான். நின்றுச்சு. ப்ராஃபட்டிக் ஹீலிங், க்ளோரியஸ் ஹீலிங், ஹீலிங் அனாயிண்டிங், ஹீலிங் கிஃப்ட். அப்புறம் என்னது சோட்டா ஃபெய்த் ஹீலிங். இப்போ கர்த்தர்கிட்ட கேட்டார், இதிலே எது டாப்பான ஹீலிங் நீ நினைக்கிற அப்படின்னாரு.
இதுலேயே இது ரொம்ப டாப்பான ஹீலிங் நீ நினைக்கிற அப்படின் போது நான் வந்து ஃபெய்த் ஃபஸ்ட்டு, அடுத்து செகண்டு, அடுத்து தேர்டு, ப்ரொஃபட்டிக்கு, அப்புறம் க்ளோரியஸ், ஃபைனலில் நான் என்ன நினைக்கிறேன், ஹீலிங் அனாயிட்டிங். அதாவது நம்ம மேலே ஒன்று அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தன் கை கொடுத்தோம்னா அவன் சோமாயிடுவான், ஒருத்தன் மேலே கையை போட்டால் அவன் சோமாயிடுவான். திஸ் இஸ் க்ளோரியஸ் ஆண்டவரே, இதுதான் இருக்கிறதுலே டாப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு கர்த்தர் சொன்னார். இருக்கிறதுலே டாப்பு ஃபெய்த் ஹீலிங். ஃபெய்த் ஒரு ஆமே எதை இருக்கிறதுலையே ரொம்ப லோன்னு நான் நினைச்சேனோ அவர் சொன்னார், இருக்கிறதுலே டாப் பார்த்தாட்டா. ஒவ்வொரு நிமிடமும் தேவனோடு தொடர்பில் இருக்கிறவங்க இந்த 5 பேர்ல யார் தெரியுமா? இந்த ஃபெய்த் ஹீலிங். இந்த ஃபெய்த் ஹீலிங்குள்ள 2 விதம் இருக்கு. கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த்து அண்ட் அது வந்து நேச்சுரல் ஃபெய்த், காட் கிவன் நேச்சுரல் ஃபெய்த்து, 2 ஃபெய்த் இருக்கு. அது அப்புறம் பேசுவோம். இதுக்குள்ள இப்போ என்னன்னா, இருக்கிறதுலே எப்படி சொல்றது உங்களுக்கு, நீங்க 4ஆம் வகுப்புல நீங்க பாடத்தை வாசிக்கிறீங்க, 4th ஸ்டாண்டர்ட், அது முக்கியமா? 1ஆம் வகுப்புல ஆனா அவனான்னு வாசிக்கிறீங்க, எது முக்கியம்? ஏன் சார் அப்படின்னா, இது இல்லாம அது முடியாதுன்றது கிடையாது. 4ஆம் வகுப்புல 4ஆம் வகுப்பு பாடத்தை தான் படிக்கிறீங்க. ஆனா 1ஆம் வகுப்புல எந்த பாடத்தையும் படிக்கக்கூடிய ஒரு பாடத்தை படிக்கிறீங்க. கையை தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. ஆமே ஆமே சார். சார் 4ஆப்ல 4ஆம் பாடத்தை தான் படிக்கிறீங்க சார், 5ஆப்ல 5ஆம் பாடம் தான் படிக்கிறீங்க. ஆனா 1ஆப்ல தான் எல்லா பாடத்தையும் படிக்கிறதுக்கான ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் ஹீலிங் கிஃப்ட். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே, அதுதான் ஃபெய்த் ஹீலிங் கிஃப்ட். இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் ஹீலிங். கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் ஹீலிங் ஃபெய்த் ஹீலிங். இப்போ நான் உள்ளுக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம், இந்த ஃபெய்த் ஹீலிங்குள்ள என்டர் ஆக போறோம். நான் நினைக்கிறேன் என்டர் ஆயிட்டோம். ஆமே, என்டர் ஆயிட்டோம். இருக்கிறதுல பியூட்டிஃபுல் ஹீலிங். வாவ். ஏன்னா மற்ற எல்லா ஹீலிங்கும் உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யும்? உங்களுக்கு வந்து வியாதியை தான் சுகப்படுத்தும். ஆனால் இந்த ஒரு டைப் ஆஃப் ஹீலிங் மட்டும் உங்களை ஒரு புஷ்டியுள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷனாவே மாற்றிக்கிட்டு இருக்கும். ஒருத்தன் ஊழியக்காரன்ட்ட வந்து அவருடைய கிஃப்டில் சுகமாகியே வளர்றான் பார்த்தீங்களா, அவனுடைய 5 வருஷத்தில் அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஸ்டாண்டர்டை விட இந்த ஃபெய்த்தில் வேர்ட் ஆஃப் காடை கேட்டு கேட்டு ஃபெய்த்தில் ஹீல் ஆகி வரான் பாருங்க, அவன் செம ஸ்ட்ராங்காக இருப்பான் சார். அவன் செம ஸ்ட்ராங்காக இருப்பான். ஏன்னா பைபிள் அதை சொல்லுது. நான் பேசுகிறேன். அதை என்ன சொல்லுவான், ஏன்னா இந்த இந்த 9 வரங்கள்லேயே வந்து சிறப்பான வரம் என்பது விசுவாச வரம் அப்படின்வாங்க. ஏன்னா நல்லா கவனிங்களேன், இந்த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் இருக்குல்ல, இவன் வந்து கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி ஆப்ரேட் பண்ண முடியாது. ஹீலிங் தான் செய்யும், ப்ராஃபஸி வராது. கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸியில் இருக்கிறவன் சில நேரம் ஹீலிங்கில் ஆப்ரேட் ஆகலாம். ஆனால் கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜில் மூவ் பண்ண முடியாது. எங்கேயோ சிதற தேங்காய் மாதிரி வரலாம். அப்புறம் கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் இப்படிலாம் இருக்குது. பாஷையை வியாக்கியானம். ஒரு வரம் பண்ணுறவனுக்கு இன்னொரு வரம் ஆப்ரேட் ஆகாது. அதாவது ஆப்ரேட் ஆனால் அது தனியாக தான் கொடுக்கப்படும் இல்லையா, இந்த வரத்தை வச்சு அந்த வரத்தை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு வரத்தை வாங்கினவனுக்கு 9ஐயுமே ஆப்ரேட் பண்ண முடியும். அது என்னன்னா விசுவாச வரம். அந்த ஃபெய்த்து, நீ மட்டும் தேவனை விசுவாசிக்க பழகிட்டினா இந்த வரங்கள் எல்லாமே யாங்கிச்சா தான் சொல்லுவார், யூ கேன் ஆப்ரேட் ஈவன் த 9 கிஃப்ட்ஸ். நல்லா கவனிங்க, எலியாட்ட இருந்தது கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த். கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த்தும் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸியும் ரொம்ப கனெக்டட். அதை இன்னொரு நாள் பேசுவோம். நீ சகல தீர்க்க தரிசனத்தை வரத்தை உடையவனாய் இருந்து மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாய் இருந்தால். ஸோ ப்ரொஃபட்டிக் கிஃப்ட்னா என்ன சொல்லுங்க? அதாவது ஃபெய்த் கிஃப்ட் இருக்குல்ல, விசுவாச வரம், அவனுக்கு வந்து கணக்கு படம் மாதிரி இருக்கா, புரியுதா? இப்படி ஃபாலோ பண்ணுறீங்களா? திடீர்னு இடையில ஆமாம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கே சார்ன்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஃபெய்த் கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, விசுவாச வரம்,
அது யாருக்கு நல்லா ஆப்ரேட் ஆகும்னா, இந்த தீர்க்க தரிசன வரமுனைவனா இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஆப்ரேட் ஆகும். நீ தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாய் இருப்பாயானால், இப்போ மலையவே பேர்க்கத்தக்க விசுவாசம் எங்கே வரும்னா தீர்க்க தரிசனம் வரதுக்கு வரும். தீர்க்க தரிசனம் என்ன சார், உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, உங்கள் வீட்டில் எத்தனை கோழி இருக்கு, எத்தனை சேவல் இருக்கு, தட்ஸ் another. அந்த தீர்க்க தரிசனம் இல்லை, தட் இஸ் வேர்ட் ஆஃப் நாலேஜ். வேர்ட் ஆஃப் நாலேஜ்னா உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், வேர்ட் ஆஃப் நாலேஜ். அது தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா, சகல ரகசியங்களையும் வேதத்திலிருந்து நீ அறிந்து கொள்வாய். ஆனால் கையை தட்டுக்கொள், ஆமென். சகல அறிவை தேவனுடைய வெளிச்சத்தில் நீ பெற்றுக்கொள்வாய். ஆனால் அப்படிதான் சொல்லுது. எங்க வருது அந்த வசனம்? 13ல தொடங்குது. கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸினா என்னன்றத 13 அழகா விளக்கமா சொல்லுது. வாசிங்க. இல்ல 2 வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து. அப்ப தீர்க்க தரிசன வரம்னா என்னன்னா, இதுதான் தீர்க்க தரிசனம். என்னது? அது கீழே வருது பாருங்க. உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும். கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க சார். சார், இந்த வசனத்தை இவ்வளவு நாள் படிச்சிருக்கிறேன், இதுக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கா சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ப்ராஃபட்டிக் கிஃப்ட் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சார், பிரசங்க வரம் ஆப்ரேட் ஆகல, ப்ராஃபட்டிக் கிஃப்ட் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமென். வசனத்தை அப்படியே வந்து என்ன செய்யறது, வசனத்தைலாம் கோர்த்து பண்றதுக்கு பேர் பிரசங்கம். வசனத்தை ஒட்டச்சு பண்றான் பாருங்க, அதுக்கு பேர் தான் ப்ராஃபஸி. அவர் அப்பத்தை பிட்டார், அப்பொழுது சீசர்கள் கண்கள் திறந்து. அவன் மட்டும் வசனத்தை ஒட்டப்பான். அப்படி ஒட்டச்சு இது வர 1000 தடவை நம்ம படிச்சிருப்போம் அந்த வசனத்தை. ஆனா 1000 தடவை நமக்கு தெரியாத ஒரு அர்த்தத்தை இவன் 1001 தடவை சொல்லும் போது புரிஞ்சிச்சுன்னா நீங்க கண்டுபிடிக்கணும், இவனுக்குள்ள தீர்க்க தரிசன வரம் இருக்குடா. அந்த வரம்னா ரகசியங்களை. பவுல் இருக்கான்ல, he was a prophet. அவன் எத்தனை பேருக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமான்னு சொன்னா அப்படி எதுவும் இல்லை. ஆனா சகல ரகசியங்களையும், அடுத்து சகல அறிவையும், எல்லாம் சொல்லுங்க, ரகசியம் அறிவு, இது ரெண்டும் தான் ப்ராஃபட்டிக் கிஃப்ட். தேவனுடைய நிறைய பேர் ப்ரீச்சிங் வேர்ட் ஆஃப் நாலேஜ்னுவான். இல்லை, அது குழப்பறாங்க. ப்ராஃபஸி தான் வேர்ட் ஆஃப், நீ ப்ராஃபஸின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கல, அதுதான் வேர்ட் ஆஃப் நாலேஜ். நீ வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஒன்று சொல்லிட்டு இருக்கல, அதுதான் ப்ராஃபஸி. It is not word in knowledge, knowledge in word. It is a word of knowledge. இப்படி நம்ம போனோம்னா போயிட்டே இருக்கலாம். அதாவது a word of his omniscient knowledge. ஹேகின் சொல்வார், அவருடைய அளவற்ற ஞானத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த ஒரு வார்த்தை நீ பேசுற, அதுதான் word of knowledge. That is what மக்கள் ப்ராஃபஸின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். அந்த ப்ராஃபட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. 200 அப்படின்னு தெரியும், கோழின்னு ஒன்று தெரியும், அவ்வளோதான். இல்லாட்டி சாரி, நான் கோழிக்குள்ள யதார்த்தமாக சொல்கிறேன், எனக்கு இல்லை வேற ஏதாவது சொல்லுப்பா. அது அவருக்கு என்ன தெரியும், இந்த சமாரிய ஸ்திரீன்னு தெரியும், 5 புருஷன் தெரியும், அவ்வளோதான். 5ன்னு ஒரு நம்பர் தெரியும், வெட்டிங் தெரியும். அவர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்லுவார், 5 கல்யாணம் நடந்திருக்காமான்னு வரு. அதான் அந்த நம்பர், இந்த கல்யாணம்னு தெரியுது அப்படின்றாரு. அப்புறமேட்டு ராமகிருஷ்ணன் அப்படி ஒரு பேர் வருதே, ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் யாரு? ராமகிருஷ்ணன். அவருக்கு ஒரு வேர்டு தான் வரும், ஒரு வேர்டு தான் வரும். அந்த வேர்ட் ஆஃப் ஹிஸ் omniscient knowledge. That is not prophetic gift, that is a word of knowledge. But which is a prophetic, real prophetic gift? When you know the secrets and the knowledge from God's word, that is called the real prophetic gift. Okay. So when we are receiving the secrets from the word of God, இந்த சீக்ரெட் தெரிய தெரிய உங்களுக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சிரும்? தைரியம் வந்துடும். என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். புரியுதா? நாளைக்கு சர்ச்சு இருக்கா இல்லையா தெரியல. எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தில் இருக்கும், பயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட பேசிட்டீங்க, அவர் சொல்ல நாளைக்கு உறுதியாக சர்ச் இருக்குன்றார். இது ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே பயத்தில் இருப்பா, நீங்கள் மட்டும் தைரியமாக இருப்பீங்களே. அப்படித்தான் தேவனோட பேசி தேவனுடைய ரகசியம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபெய்த் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வேலை பார்க்கும்போது மழையெல்லாம் சாதாரண பேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த நிறைய வார்த்தையை பிரசங்கத்தை, அதாவது ரெவலேஷனரி பிரசங்கங்கள், வெளிப்பாடுள்ள பிரசங்கங்களை கேட்கிறவன் இயல்பாகவே விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கானவனா தான் இருப்பான்.
அதனாலதான் இவனை பார்த்தா மட்டும் ஃபெய்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா. அவர் என்ன சார் அந்த பிரசங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யறாரு, மலையவே பேக்குறாருன்னா அவர் வெறும் ரகசியமா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் தேவனுடைய அறிவை அறிந்திருக்கிறனால அவர் மட்டுமல்ல, அவருடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கிற எந்த மனுஷனும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உடையவனாய்த்தான் இருப்பான். Because that is a gift of prophecy. So என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் ஃபெய்த்துக்கு பேஸ். எது? The word. A word from God's mouth. That is what prophecy. அப்ப இந்த மாதிரி தீர்க்கதரிசன செய்திகளை நீங்கள் கேட்க 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 உங்கள் விசுவாசம் மலை போல உயர ஆரம்பிக்கும். இந்த ஃபெய்த்ல அடிக்கடி நான் ரொம்ப ஹேகின்ட்ட ரசிப்பேன். இல்ல இந்த மாதிரி வேர்ட் ஆஃப், அதாவது கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, தட் மீன்ஸ் ரெவலேஷனரி ப்ரீச்சிங். இப்போ நான் கேள்வி எப்படி பதில் சொல்லணும்? கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸினா என்ன? தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன? சொல்லுங்க. ஒருவருடைய, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, ஒருவருடைய சத்தமா செய்தியிலே வியக்கத்தக்க தேவனுடைய ரகசியங்கள் என்னுடைய விசுவாசத்தை கிளற வைக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது என்றால் அங்கே தீர்க்க தரிசன ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. கிருபையை பத்தி பிரிச்சு மேய்றான் பவுல். ஏன் தெரியுமா? he was a prophet. இப்ப இந்த மாதிரி வார்த்தையை கேட்க 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 உங்க விசுவாசம் கிளறும். அப்ப என்ன நடக்கும்னா, உங்க விசுவாசத்துல நீங்க மூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. நீங்க நான் சொல்ல வந்த மேட்ருக்கு இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. நான் அந்த மேட்ரை மட்டும் சொல்லி உங்களை அனுப்ப போறேன். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, உங்களை சுத்தி கர்த்தர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதுதான் நீங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களை சுத்தி கர்த்தர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். So Christian லைஃபோட என்ட்ரி என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட். தட் மீன்ஸ் ஃப்ரம் காட்ஸ் மவுத். அந்த வேர்ட் ஆஃப் காடை கேட்குறீங்க, விசுவாசம் வளருது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேட். உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. இதுக்கப்புறம் இந்த பூமியில பணம் இருக்கிறவன் எதை வேணாலும் வாங்கலாம் மாதிரி, ஆவி மண்டலத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எதை வேணாலும் வாங்கலாம். ஆவி மண்டலத்தின் ஐஸ்வர்யம் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க. ஒருத்தன் விசுவாசம் நிறைய இருந்தா அவன் அந்த உலகத்துல பணக்காரன். ஒருத்தனுக்கு பணம் நிறைய இருக்கு ஆனா விசுவாசம் இல்லைன்னா இந்த உலகத்துல பணக்காரன், அந்த உலகத்துல ஏழை. அப்ப ஏன் பணத்தோட நீங்க விசுவாசத்தை கம்பேர் பண்றீங்க? நான் கம்பேர் பண்ணல, யாக்கோபு கம்பேர் பண்றாரு. இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யவான்களை தேவன் விசுவாசத்தில் அவர்கள் தரித்திரராகவும், இந்த உலகத்தில் தரித்திரர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் இருக்கிறார்கள். ஏன் பணத்தையும் விசுவாசத்தையும் சேர்க்கிறார்னா, இங்க பணம் எப்படியோ அங்க விசுவாசம் தான் பணம். பை நிறைய நீ விசுவாசம் வச்சிருந்தா, பை நிறைய காசு வச்சிருக்க, நீ நினைச்சதெல்லாம் வாங்கலாம். நீ நினைச்சதெல்லாம் வாங்கலாம். கையெழுத்து கையெழுத்து கையெழுத்து. ஆமே. ஓ பாபா 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 பாபா. நீங்கள் நினைத்ததை எல்லாம் என்ன செய்யலாம்? வாங்கலாம். எப்பொழுது? நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும்போது. ஏன்? விசுவாசம் என்பது ஆவிக்குரிய மண்டலத்தின் பணம். உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு கையில? 50 ரூபா இருக்கு. அப்படியே அந்த ரோட்டு கடை இட்லி சாப்பிட்டுட்டு போயிருங்க வீட்டுக்கு. உங்கள்ட்ட எவ்வளவு ரூபா இருக்கு? 5000 ரூபா இருக்கு. அப்படியே வாங்க, நேராக கேட் வேக்கு போயிடும். அது 5000 ரூபா 10 மணி தெரியல. அப்ப எந்த ஹோட்டல்ல சாப்பிட போறோம்? எப்படி சாப்பாடு சாப்பிட போறோம்? உன் பையில எவ்வளவு பணம் இருக்கோ அப்படி சாப்பாடு சாப்பிட போறோம். எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ போறோம்? உங்க கையில எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அந்த மாதிரி வாழ்க்கை வாழ போறோம். கையெழுத்து. நல்லா. ஆமென். நல்லா நல்லா நல்லா. பா 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 பா. அதான் நான் சொல்றேன். ஒரு ஊழியக்காரன் கையை வச்சு சுகத்தை கொடுத்துட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா சுகத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு போறாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்களுக்கு ஒரு பீஸா கொடுத்துட்டு போற மாதிரி. நீங்க இப்ப பீஸா சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு ஒரு சாண்ட்விச் கொடுத்துட்டு போற மாதிரி. உங்களுக்கு இல்லாட்டி ஒரு கிரில் கொடுத்துட்டு போற மாதிரி, தந்தூரி கொடுத்துட்டு போற மாதிரி உனக்கு கொடுப்பாரு. அதை நீங்க சாப்பிடலாம். யாரு? கிஃப்ட் ஆஃப் ஹீலிங். ஆனா இந்த விசுவாசத்தை கொடுக்கிற ரகசியத்தை பேசுறான்ல, அவன் கையில தந்தூரியை கொடுத்துட்டு போல, அவன் கையில பணத்தை கொடுத்துட்டு போறான்.
அப்படின்னா என்ன சார்? இவன் தந்தூரியும் வாங்கலாம், இவன் கிரில்லும் வாங்கலாம், இவன் எது வேணாலும் வாங்கலாம். ஏன்னா மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், ஃபெய்த் மேக்ஸ் மெனி திங்ஸ். ஸோ எல்லா வரத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஆனால் ஃபெய்த்துக்கு மட்டும் லிமிட்டே கிடையாது. ஸோ அதை நான் நேசிக்கிறேன், அதை நான் விரும்புகிறேன். ஆமென்.